தென் மாவட்டங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓடுது அப்படின்னா சென்னை போன்ற மெயின், அதாவது இந்த தமிழ்நாட்டினுடைய ஹார்ட்டே அதுதான், தலைமைச் செயலகமே இங்கதான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய காவலர் செய்த செயல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த காவல்துறையை களங்கப்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்கு. ராயப்பேட்டையில ஒரு காவலர் சீருடையில தனியாக இருந்த பெண்ணிட்ட போய் ஒரு மாதிரியா நடக்க முயற்சி, அதுவும் குடி போதையில. குடிபோதையில் ஏற்கனவே நம்ம பக்கத்து மாநிலத்துக்காரங்களாம் தமிழ்நாடு என்றால் காரி துப்புற அளவிற்கு தமிழக காவல்துறை திருவண்ணாமலையில பாலியல் பலாத்காரம் பண்ண நிகழ்வுகள் கடந்த ஒரு 6-8 மாசத்துக்கு முன்னாடி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்துச்சு. நீங்க சொல்றவங்களுக்கும் இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திமுகவுடைய கவுன்சிலர் என்ன பண்றாரு, பிளைட்லயே பணிப்பணியிடம் வந்து பாலியல் தொந்தரவு பண்றாரு. அப்போ இவங்களுடைய மனநிலை என்ன? நம்ம யார் எந்த தவறு செய்தாலும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டராக இருந்தால், ஆளுங்கட்சியில் இருந்தால், ஆளுகின்ற திமுகவில் இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால எந்த தப்பை வேணா நம்ம எப்படி வேணா செய்யலாம். திமுக காரங்க செய்யறாங்க, காவலரே செய்யறாரு, அதுதான் செய்யறாரு. திமுக காரங்களை காப்பாற்றும் அரசு ஊழியரான நம்மளை காப்பாத்தாதாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துருது. இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவலரே தப்பு செய்யக்கூடிய நடப்புக்கு போவாரா?